தெல்ல தெளிவாக திமுகவுக்கு இண்டிகேஷனை கொடுக்குறாங்க பிரேமலதா. அன்னைக்கே பாத்தீங்கன்னா பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம் அவர் சொன்ன வார்த்தை அதுதான். எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறது திமுகவினுடைய பொதுக்குழு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே போன்று அவருடைய இறுதிச் சடங்கின் போது முழு ஒத்துழைப்பு தந்து முழு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தமைக்கு நன்றி. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பீடிகை போட்டு வந்தார். அதெல்லாம் எதை உணர்த்துச்சுன்னா, திமுக கூட்டணிக்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதைத்தான் உணர்த்தியது. உண்மையிலேயே புத்திசாலித்தனம் எது தெரியுமா? திமுக கூட்டணியில போய் இடம்பெறுவதுதான். தேமுதிக சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும். 2006 தனித்து போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றார் சார் விஜயகாந்த். அதன் பிறகு 2011 சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், 2016 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல, 2021 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. அப்ப இப்ப மீண்டும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்று அந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டமான சூழலை உருவாக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள அந்த கட்சியினுடைய பெயர் உச்சரிக்கப்படணும். அதற்கு திமுக கூட்டணி தான் 100 விழுக்காடு சரியாக இருக்கும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்காமல் அதிமுக கூட்டணிக்கு போனா டெல்லிக்கு போறதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோமே. அந்த சீட்டு உறுதியா கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காட்டுவதை போல காட்டி ஏமாற்றி இருக்கிறாரு. போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னதை செய்யலையே. அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் அதை செய்வார் என்று என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க நாங்க நாள் போட்டு வருடம் போட்டு கையெழுத்திடுறது இல்ல ராஜ்யசபா விவகாரத்துல, அப்படி ஒரு சூழல் இல்ல அப்படின்னு சொன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. ஆனா இப்ப அதிமுகவினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? 2026 காலியாக போகிற ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு தேமுதிகவை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு அதிமுக சார்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஏன் நீங்க அறிவிப்ப 2025 போட்டு வெளியிடலாம்? அப்ப ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே இருந்திருக்கிறது. அதை மெல்ல சாடி இருக்கிறார் பிரேமலதா தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக. எனவே திமுக கூட்டணிக்கான வாயிலை பிரேமலதா திறந்து விட்டிருக்கிறார். திமுக கூட்டணியோடு பேரம் பேசுவதற்காகத்தான் அதிமுகவை பிரேக் பண்ணாம வச்சிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க.